வணக்கம். ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 5 நாட்களிலேயே 2 கோடி இளைஞர்களுடைய ஆதரவை பெறுகிறது. ஆனால் அந்த இயக்கத்தை பற்றி செய்தி ஊடகங்கள் யாருமே தங்களுடைய முகப்பு பக்கத்தில் போட்டிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்திருப்பதாக சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கு இன்றைக்கு காலையில் நீங்கள் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா 3 பக்கத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. முகப்பு பக்கத்தில் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறார். 2வது பக்கத்தில் அவருடைய கட்சிக்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி அப்படின்னு புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்க்கு 2500க்கும் அதிகமான அமைப்புகள் இருக்கிறது. அதில் 2501வது அமைப்பு தான் அண்ணாமலையினுடைய இந்த புதிய கட்சி என்று. நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சூலூரில் ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் பெங்களூருவில் பல 100 கோடி பல 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் கூட இல்லாமல் இருந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தூக்கி எறிந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, பாஜக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏன் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை புதிய கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இந்தியா இன்னும் விஸ்வகுரு ஆவதற்கு தயாராகவில்லை. அதற்கான போதிய வலிமையும் கட்டமைப்பும் நம்மிடம் இல்லை. அதாவது 2014 நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வல்லரசாக்குவோன்னு வட சுட்ட ஆட்கள் இன்றைக்கி மோடியினுடைய 12 வருட ஆட்சியில் இந்தியா எல்லா துறைகளிலும் பின்னுக்கு போய் உலகின் பொருளாதார சக்தி வாய்ந்த நாடுகளுடைய பட்டியலில் 8வது இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் மோகன் பாகவத் சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்ஸால் ஒரு நாட்டை வளர்த்த முடியாது, ஒரு நாட்டை சீரழிக்கத்தான் முடியும் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் பாஜக ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. பாஜகவை வேரோடு பிடுங்கிய மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அப்போ திரும்பவும் ஆர்எஸ்எஸ்க்கு உயிர் போட இந்தியாவில் இருந்தாகணும். அதற்காகத்தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்னும் பல பெயர்களில் பல கட்சிகள் புதிதாக இந்தியாவில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நேற்றைய தினம் பேசும்போது நம்ம எல்லாரும் விழுந்து விழுந்து சிரித்தோம் இல்லையா? ஏன் அப்படின்னா ஹெட்கேவருடைய பேரை தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது, கோல்வால்கருடைய பெயரை சொல்ல முடியாது, ஆர்எஸ்எஸ் தலைவனுடைய பெயரெல்லாம் சொல்ல முடியாது புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது. ஏன் மோடியினுடைய பெயரையே சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு? நல்ல கண்ணுவான். நல்ல கண்ணு யார்? கம்யூனிஸ்ட் கட்சியின் அப்பழுக்கற்ற தலைவர். அவரை கடன் வாங்கிக்கிறார். அப்துல் கலாமை கடன் வாங்கிக்கிறார். இந்த ஆர்எஸ்எஸ்காரனே இப்படி தாங்க. நீங்கள் எப்போ பார்த்தேன்னா அவனுக்குன்னு சொல்லும்படியான ஒரு தலைவர் இல்லை. நீங்கள் வெளிநாடுகளில் மோடி போனால் காந்தியினுடைய நாட்டிலிருந்து வருகிறேன், நேருவினுடைய நாட்டிலிருந்து வருகிறேன் தான் சொல்லுவார். ஹெட்கேவர், கோல்வால்கர், சவார்கர்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதைத்தான் அண்ணாமலையும் செஞ்சுருக்கிறார். ஆனால் நான் உற்று கவனித்து கொண்டிருந்தேன். என்ன தெரியுமா? இவர் மோடியை பார்த்தாரு, ஆசீர்வாதம் வாங்கினாரா, அமித்ஷாவை பார்த்தாரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டேன், ஆர்எஸ்எஸ்லேருந்து நீ வெளியே வந்துட்டியான்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையேப்பா. ஏன் நீ சொல்ல? இன்னொன்று, உன்னுடைய அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா, ரொம்ப உண்மையிலே நான் சொல்கிறேன், ரொம்ப 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 பொய்த்தனமாக இருக்கிறது. மக்கள் அதை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப அப்பாவி மாதிரி, ரொம்ப சாஃப்டாக, அவர் வந்து வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமாக, ஐயோ பார்க்கும்போதே எவ்வளோ போலியான மனிதர் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு திரும்ப திரும்ப நீ உணர்த்தி கொண்டிருக்கிறாய். சரியா? சரி, இப்போ இன்னொரு செய்தியை சொல்லலாம். 10 லட்சம் பேர் உன் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாங்க. கட்சியுடைய பேரை ஆரம்பிக்கிறது முன்னாடி இங்கேருந்து ஊடகங்களெல்லாம் ஊழையிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பிஜேபி இருக்கிறவங்க பூரா வந்து அதில் சேர்ந்துருக்கிறானுங்க. அவ்வளோதான் நடந்திருக்கிற ஒழிய வேறு யார் அந்த கட்சியில் போய் சேருவாங்க? அண்ணாமலைக்கு பின்னாடி யாராவது போய் சேருவார்களா? கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய ஒரு நபராவது அண்ணாமலைக்கு பின்னாடி போய் சேருவாரா? நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அப்போது திட்டமிட்டு 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இந்தியா முழுவதும் தேர்தல் வரவிருக்கிறது, சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும். இதில் பாஜகவை எப்படியாவது தமிழ்நாட்டிற்குள்ள ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தினுடைய, ஆர்எஸ்எஸ் திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் அண்ணாமலையினுடைய இந்த புதிய கட்சி. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய
ஒரு பிரச்சனைக்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்களை திரட்டிய ஒரு போராட்டத்தை இந்த அண்ணாமலை தன்னுடைய வாழ்நாளில் நடத்தியிருப்பான். அறிக்கை விடுவான், வடவடையாக சுடுவான். மோடிக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி நடக்கும். வடை சுடுறதுல அவனை மாதிரி மன்னன் உலகத்தில் ஒருத்தன் கிடையாது. பொய்யான தகவல். நாஞ்சில் சம்பத், இப்போ தாவைக்கால ஒருத்தர் போயிருக்கிறார்களே நாஞ்சில் சம்பத், எப்படி பொய்யான தகவல்களை அடுக்கி கொண்டிருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்கிறது பூரா பொய்யா இருக்கும். சரியா? எப்படி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தமிழ்நாட்டில் 10% மேல் பாஜகவினுடைய வாக்கு வங்கி அதிகரித்தான் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் மிரட்டி இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்து வாக்கு வங்கியை அப்படி காட்டுனானே ஒழிய பாஜகவிற்கு யாராவது தமிழ்நாட்டில் யாராவது பாஜகவிற்கு ஒரு கூட்டம் கூடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 12 வருடமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு தண்ணி காட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த மண் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை தமிழக பாரம்பரியத்தை மீட்டெடுக்க போகிறார். நான் அண்ணாமலைகிட்ட கேட்குறேன், உனக்கு கொஞ்சமாக துணிச்சல் இருந்ததுன்னா நீ இந்த 10 லட்சம் பேர் உன் கட்சியில் இருக்கிறான்னு சொல்லலையா, அவனையெல்லாம் கூட்டிகிட்டு நாளைக்கு இப்போது வள்ளுவர் கோட்டத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ கீழடி ஆய்வை உடனடியாக மோடி வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தி பார்க்கலாம். நீ உன்னால் முடியுமா? அப்போ நீயும் உன்னுடைய ஆர்எஸ்எஸ் சகாக்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒரு கண் வச்சுருக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. அவர்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள். உங்கள் கட்சியை டெபாசிட், எப்படி நீ ஒரு தொகுதியில் நின்று டெபாசிட் வாங்கலையோ அதே மாதிரி உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய கட்சியில் வந்திருக்கிறவங்களையும் அடுத்த பொது தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள். அப்படி எழுதி வச்சுக்கோ. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.